வெல்கம் பேக் டு நவீன் YG ஸ்குவாட். இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான். அது என்னென்னா, என் கசின் வந்து எனக்கு ஒரு ட்ரிப்ளிங்கு அந்த ஃபேக் ஷாட்டு இதெல்லாம் சொல்லித்தந்தான். அதை நம்ம ட்ரைனிங்கில் பார்க்க போகிறோம். அதை உங்ககிட்டையும் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். எப்படின்னு தெரியுமா? சாரி கைஸ், மிஸ் ஆயிடுச்சு. எப்படின்னு தெரியுமா கைஸ்? ஃபஸ்ட்டு இதை முடிச்சு விட்றா ஃப்ரீ. இதை நீ வந்து அங்கே போயிரு, இந்த மிடிலுக்கு போயிரு. இப்போ ஓடி வா, டேஷ் கொடுத்துருங்க. மூவிங் பட்டனை விட்டுறாதீங்க கைஸ். டேஷை விட்டு நெக்ஸ்ட்டு ஷூட் கொடுக்கும் போது கரெக்டாக தான் பண்ணேன். இது ஷூட்டு கொடுக்கும் போது கரெக்டாக டேஷை விடுங்க. மூவிங் பட்டனை விடுங்க. ஃபஸ்ட்டு டேஷை விட்டுருங்க. அந்த பாக்ஸு கிட்ட வந்தோன்னே இந்த ஒரு சர்க்கிள் மாதிரி அங்கே இருக்கா, அது கழிச்சு அங்கே வந்து டேஷை விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஷூட்டையும் மூவிங் பட்டனையும் சேமாக விடுங்க. ஃபேக் ஷாட் கரெக்டாக வரும். இப்போ அவன் செஞ்சு காட்டுவான். என்ன மிஸ் கரெக்டாக வருது, ஆனால் மிஸ் ஆகுது. அது ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். நான் நானாக கண்டுபிடிச்சி நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன்னா அதான் நவீன்கிட்டையும் சொல்லுவானோ. நவீன் உங்கள்கிட்ட சொல்லி தருவாம்ல, அதனால தான் உங்கள்கிட்டயும் பகிர்ந்துக்கிறோம். இது ஃபேக், இது சும்மா தான் ட்ரை பண்ணேன். இது கரெக்டாக வரல. என்னடா சும்மா ஃப்ரீ கிக்கு அடிக்க பிளேயர்ஸ் இல்லைல்ல, அதான் பிளேயர்ஸ் இருந்தால் தானே ஃப்ரீ கிக் வரும் கரெக்டாக. இப்போ நம்ம ட்ரிப்ளிங்க்கு போயிடலாம். கரெக்டாக அடிச்சிட்டியாடா ஃபேக் ஷாட்டு? அப்போ அடித்தேன், ஆனால் உள்ளே போவைடா. என்ன தானே NYG ஸ்குவாடுக்கு தெரியும் அது கரெக்டாக எப்படி பண்ணணுன்ட்டு. வில்லியம் சலீபாவா? இப்போ நீ மட்டும் கரெக்டாக பண்ணலனா உனக்கு திரும்ப நான் ப்ராக்டிஸ் ஆரம்பிப்பேன்டா. கேஸ் 1 ஹாராக நான் உங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் பெர்ஃபெக்ஷனா. அவன் நான் கற்றுக்கிட்டேன் விடுடான்னு சொன்னான். அது எப்படி கைஸ் பெர்ஃபெக்ஷனாக பண்ணாமல் விட முடியும்? அதனால தான் இப்போ பண்ணிடுறா. விடுவேனா நான்? நவீன் YGனா சும்மாவா? கைஸ் உங்களுக்காக தான் நாங்கள் இவனுக்கெல்லாம் நாளைக்கு எக்ஸாம் கைஸ். உங்களுக்காக தான் நாங்கள் வீடியோ போடுறோம். கரெக்டாக இருந்துச்சுடா, உள்ளே போயிடுச்சுடா. சும்மா சொன்னேன், உள்ளே போகல. ஏண்டா பைசைக்கிள் கிக் பண்ணலாம்ல? அது எப்படி பண்ணணும்? ஃபுல் டாஸில் வரும்போது ஷூட் கொடுக்கணும். அதை பார்க்கலாம் கைஸ். ஃபுல் ஷாட் பைசைக்கிள் கிக்கே சொல்லி தருவோமா? NYG ஸ்குவாடுக்கு சொல்லி தந்துடலாம். போச்சு. சலிப்பா இப்போ பாடுறா. இது என்னடா இவன் ஸ்டாப் பண்ணிட்டான்டா. கோல் கீப்பரா? கைஸ் எங்களுக்கு இது தெரிஞ்ச எல்லா ஸ்கில்லையும் நாங்கள் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரோம். இன்றைக்கி நல்லா எப்போவும் ஏதாச்சும் புதுசாக கற்றுக்குறோன்னா நாங்கள் அவங்கக்கிட்ட தான் சொல்லுவோம் கன்ஃபார்ம். அது யார்கிட்ட சொல்கிறோமோ இல்லை. இப்போ நான் பைசைக்கிள் கிக்கு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸ்ட்ரைட்டாக பிளேயர் கடி, அப்படியே ஃபுல் டாஸ்லேயே கிக் ஷூட் கொடு. இவன் யாரா? என்னடா பிச்சு ஆயிடுச்சு. அங்கே இருக்கிறது யாருன்னு தெரியுமா? பஃபான். ஆமாம் கைஸ், பஃபான் நம்பர் 1 கோல் கீப்பர். ரொபோட்டோ கேர்லஸோட ஒரு கோலில் தடுத்தவர். ஆனால் கை உடஞ்சி கரெக்டாக உள்ளே போயிடுச்சுடா. இப்போ அப்படியாக கைஸ் நீங்கள் அவன் பண்ண மாதிரியே நான் சொன்ன மாதிரியே நீங்கள் பண்ணுங்க கைஸ், நல்லா வரும். இப்போ ட்ரிப்ளிங் சொல்லித்தாடா. அப்படியே நீங்கள் டேஷ் கொடுத்துக்கிட்டே என்ன பண்ணுறீங்க? கொடுத்துட்டே அந்த மூவிங் பட்டனை வந்து சுற்றிக்கிட்டே இருங்க. சும்மா சுற்றுங்க எப்படி வேணாலும். இங்கே பாருங்க ட்ரிப்ளிங் ஆகுதா இந்த மாதிரி. இப்போ ஒரு பிளேயர் இப்போ அது கரெக்டாக வரும். இந்த டிஃபெண்டர்ஸ் கிட்டலாம் நீங்கள் பார்த்துருக்கணுன்னா அதை யூஸ் பண்ணுங்க கைஸ். இப்போ நம்ம இதுதான் ட்ரை பண்ண போகிறோம். இங்கே முன்னாடி வந்தால் என்னடா பைசைக்கிள் கிக்? என்னடா இது ரொம்ப ஃபுல்டாக சாங்க போகணும். எஃப்சியில் தான் அதிகமாக பைசைக்கிள் கிக் வரும். இப்போ பாடுறா, இப்போ ஷூட் ஹெட்டிங்டா. ஏன்னா அதில் த்ரூவே லாங் ப்ரெஸ் பண்ண ஹைட்டாக போவோம்.
தெரியும்ல? தெரியும். ஓ நான் இப்போ ஸ்விங் ஷாட் அடித்தேன். ஃபுட்பாலில் வந்து ஸ்விங் ஷாட் அப்படியே இயற்கையாகவே வர மாதிரி வச்சுருக்காங்க. நீ சைட்லேருந்து அடிச்சா இங்கே பாரு, இங்கேருந்து அடிக்கிறேன்னா பாரு அப்படியே ஸ்விங் ஆகுது. இங்கே பாரு இப்படி போவோம் இப்படி போவோம். இங்கே பாரு இப்படி ஸ்விங் ஆகும். இப்போ ஸ்விங் இங்கே பாரு நான் இப்படி நான் இன்ஸ்விங் மாதிரி இப்படி சுற்றுவேன். கார்னர் கிக்லாம் வந்தேன்னா பஃபானே கதற விடுவோம் கைஸ். கதற உர்றோ 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 கதற உர்றோ உர்றோ. சரியான கோல் கைஸ். பைசைக்கிள் தான் இப்போ ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரிப்ளிங் சொல்லி தந்துட்டியா? அந்தா இன்னொரு ட்ரிப்ளிங் எனக்கு தெரியும் கைஸ். அது எப்படின்னு சொல்லு, நான் உங்களுக்கு அப்படியே டேஷா இது இப்படி பிடிச்சிக்கோ, இங்கே பிடிச்சிக்கோ. நெக்ஸ்ட் இல்லை டேஷை வந்து ரைட் சைடில் இங்கே வேறு இதை வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு அப்படி இல்லை. இங்கே பாரு டேஷை வந்து ரைட் சைடில் பிடிச்சிக்கோ. இது வந்து மூவிங் பட்டன் வந்து லெஃப்ட் ரைட்னு பண்ணு. ஆமாண்டா, அது ஆட்டோமேட்டிக்காக ஆகுதுடா. ஆமாம், சுத்தவே இல்லாமல் சுற்றுது. கைஸ் இவனே பண்ணி கோல் கீப்பர் காட்டுறா ட்ரிப்ளிங்ல. அந்த ட்ரிப்ளிங் இப்போ நான் சொல்லி தந்த ட்ரிப்ளிங் பண்ணேன். இந்த ரைட் சைடில் பிடிச்சிக்கிட்டு பட்டியா ட்ரிப்ளிங் ஆகுதா கைஸ்? இந்த மாதிரி தான் கைஸ், ஈஸி கைஸ். செகண்ட் தான் லெஃப்ட் ரைட் பப்பானே கதற விடுறோம். ஆனால் ரொபர்ட்டோ கேர்லஸ் சரியான ஷூட்டர் கைஸ். லெஃப்ட் ஹேண்டு லெஃப்ட் லெக் ஷூட்டர் கிங்கு. ஆமாம், என்ன பஃபான் கை உடஞ்சிருக்கும் அந்நேரத்தில். ஆனால் ஒரே ஒரு கோல் தான் அவர் தடுத்துருப்பாரு. ஆனால் நம்ம ரொபர்ட்டோ கேர்லஸ் நிறைய கோல் அடிச்சிருக்காரு. ஒரே கோல் தான் தடுத்தாரு, அது ஒரு கோலுக்கே கை உடஞ்சிருச்சு பஃபானோட கை. அவரும் பாரு கீழே எல்லாரும் சொல்கிறாங்க பஃபானோட கை இரும்பான். அந்த இரும்பு உடைக்கிறதுல தாண்டா நான் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி. அப்போ ரொபர்ட்டோ கேர்லஸ் உடைச்சிருப்பாரு. சரி, இப்போ நம்ம வெளியே வந்துட்டு வேறு ஏதாவது பைசைக்கிள் கிக் சொல்லி தந்தியாடா? வரல மாட்டேன். எப்படா வெளியே போகிறது மறந்துட்டேன். இப்போ நான் அர்ஜென்டினா வச்சுருக்கேன், நான் போர்ச்சுகல் வச்சுக்கலாம். நேஷ்னல் போர்ச்சுகல் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணு ரொனால்டோ. அப்போ தான் ஒரு குஷியாக இருக்கும். அர்ஜென்டினா அர்ஜென்டினா எங்க அது சும்மா அப்படிதான் காட்டும். என்னடா எனக்கு ஏதோ ஆயிடுச்சு. என்னடா ஆயிடுச்சு? தலைவலியா? இல்லை மூக்கு வலியா? இப்போ பாரு ரொனால்டோ வந்துட்டாப்ல மதுரை அன்னக்காடி மதினி. நான் இப்போ பிரேசில் வச்சுக்கலான் இருக்கேன். பா சரியான ஷாட்ரா நைமரா. எனக்கு நான் ரொனால்டோ முன்னாடி போட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக போய் த்ரூ கொடுத்து ரொனால்டோ ஷூட் அடிக்கலாம் வச்சு மிஸ் ஆயிடுச்சுடா. கொஞ்சம் சைடில் போயிடுச்சு. அதுலேருந்து அது ஒரு லீகு. சரிப்பா எஃப்சிபி ஃபேனு. எஃப்சிபி எந்த கண்ட்ரி சொல்லு? பர்சிலோனா. அதான் எஃப்சிபி பர்சிலோனா எந்த கண்ட்ரி? ஐ திங்க் ஸோ. என்னது கன்ஃபார்மாக தெரில. ஸ்பெயின். ஆமாம், ஸ்பெயின் இங்கிலாந்து சிம்பிள் தான் அதில் போட்டிருக்கோம் மேலே. ஓகே, ஆனால் ஸ்பெயின் லீக்ல பெர்சிலோனா இருக்கும்ல? ஆமாம் இருக்குமே, கண்டிப்பாக. ஸ்பெயின் எதில் இருக்கும்? ஏண்டா அதுவும் இது எல்லாத்தையும் தேடிப்பாடு, எனக்கே தெரில. கைஸ் இவன் மென்டல் கைஸ், நம்பிடாதீங்க பண்ணலாம். நாங்களாம் கோல் கீப்பருக்கே ஆட்டம் காட்டுவோம்டா. ஐயோ சரியான ஷாட்ரா. கைஸ் இந்த ட்ரைனிங் போதுன்னு தான் நினைக்கிறேன்.
ஆனால் இவன் வந்து நான் இந்த அவங்களுக்கு பைசைக்கிள் கேட்க சொல்லி தந்தது தான் நான் மூவ் பண்ணுவேன். அதுதான் ப்ரெஷர்னா என்ன ஆகும் மறந்துட்டேன். ப்ரெஷர் ரீகைன்ரா. ஸ்பெயின் எதில் இருக்கு? ஸ்பெயின் யூரோப்பு. ஸ்பெயின் யூரோப்பு. கண்டுபிடிச்சிட்டேன். சும்மா போர்ச்சுகலை வச்சு கண்டுபிடிச்சேன். ஏன்டா இப்போ தேவையில்லாம இந்த பாட்டு. ஹோம் இல்லை அவே வந்து யூரோப். எங்கே இருக்கு? போர்ச்சுகல். ஸ்பானிஷ் லீக். எஃப்சிபி இருக்குல்ல. ஏய் அவேனா நீ இல்ல. அவேனா என்னது? அவேனா ஆப்போனன்ட் டீம்டா மென்டல். அப்படியா? நம்ம ஹோமில் தானே வச்சுருக்கோம். ஹோமில் பெர்சிலோனா வைக்க முடியாதுல்ல? வைக்கலாமே. அது வைக்க நீ ஃபஸ்ட்டு அவேவை மாற்றி. ஓகே புரிஞ்சிருச்சு எனக்கு புரிஞ்சிருச்சு. இரு இந்த பாரு இங்கே அதான் இரு நான் போகிறேன். ஸ்பானிஷ் புரிஞ்சிருச்சு. அதான் எங்கே இருக்குது பெர்சிலோனா? அந்த இருக்கு பாரு. இது சும்மாடா அந்த டீம் பெர்சிலோனா நான் சும்மா வைக்கிறது தான். ஏன்னா பிளேஸே இல்லை அந்த டீமில். இங்கேருந்து ஒரு தடவை ஷூட்டு ட்ரை பண்ணனா கை உடஞ்சிட்டு இருக்கோண்டா. ஐயோ கலங்குறான்டா அவன். கைஸ் இவன் வந்து இது கைஸ் ரியல் மேட்ரிட். நான் வந்து யாருக்கு தான் ரியல் மேட்ரிட் பிடிக்காது? எனக்கு பிடிக்காது கைஸ். சுவிட்ச் ஆஃப். எனக்கு பிடிக்காது. பைசைக்கிள் கிக். என்னடா வெட்டிங். நான் வெளியே பைசைக்கிள் கிக் அடிப்பான்னு பார்த்தேன். என்ன பண்ண போறடா? பெனால்ட்டி கிக்லாம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். பெனால்ட்டி கிக் கோல் கீப்பர் ட்ரை பண்ணும். அப்பப்போ தடுக்க போறியா? ஆனால் அதெல்லாம் அதிகமாக வராதுடா. நீ பெனால்ட்டி கிக்கு. ஏய் இங்கே பாரு, இந்த பாக்ஸ்குள்ளே பெனால்ட்டி கிக் வந்தால் நம்ம தான் பிளேயரு. கோல் கீப்பர். ஆமாம், அது அதிகமாக வராது. வருமே, நான்லாம் அடிப்பேனே. அதிகமாக வருமாடா? நான் அடிப்பேனே அவனை. நீ அடிக்கிறியா அவங்க தடுக்கிறாங்களா? நீ தடுக்கிறியா நீ அடிக்கிறியா? நான் தடுக்கிறேன். நான் வந்து அடிப்பேனே. என் பிளேஸுக்கு வந்தால் நான் காலை வச்சிருவேனே. ஏன்னா அசட்டா கோல் அடிக்கிறேன் வடிச்சிருவேன்னு சொன்னேன் நானும். நான் அவன் காலை வச்சிருவேன்டா என் ஸ்பாட்டுக்கு வந்தா. அது பவுல் வருமா? எல்லாமே மால் ஃபவுல் வந்துடும். என்னடா மூவ் ஆக மாட்டான்? எப்படிடா மூவ் ஆவான்? எங்கே மூவ் ஆகிறதே காட்டுறல. திரும்ப இது போயிடுச்சுடா. மிஸ்ஸா கோல் கீப்பர்லாம் எதுக்குடா பைசைக்கிள் கிக்கெல்லாம் பிடிக்கிறதுக்கு? அவனுக்கு என்ன ரைட்ஸ்டா இருக்கு? சரி நமக்கு செட் ஆகல விட்டே. கைஸ் நான் பைசைக்கிள் கிக் அடிச்சிட்டேன் கைஸ். நான் என்ன சொன்னேன்? சொன்னோம்ல உனக்கு ஆகாது. ஒன்று கூட தடுக்கல கைஸ். ஒன்று தரட்டேன் கைஸ். வீடியோவில் பார்த்து நீங்களே சொல்லுங்க கைஸ். ஐயோ மாட்டிக்குவோமா? மாட்டிக்கிட்டே போங்க. இப்போ நீ போய் சொன்னால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. சரி நான் அடிக்கலை சார், தடுக்கலை. நேர்மை வெல்லும். யாரா இவன் கையை நடுவில் விட்டுட்டு? நான் ரொனால்டோ பாரு. அடிக்க போறியா? ஆமாம். எப்போ எனக்கு எல்லாம் தெரியும்டா. இப்போ அடிப்பேன், ஆனால் பிடிக்க மாட்டான் கைஸ். ஆனால் இவன் அடிப்பான். ஏய் அதுக்குள்ளே மேட்ச் ஆரம்பிச்சிட்டானுங்கடா. ஆமாண்டா, ஒன்லி ஃப்ரீ கிக் மட்டும்தான். போடு, அவ்வளோதான். ஐயோ அவ்வளோதான். ஏய் கோல்ரா. ட்ரிப்ளிங் தான் கைஸ். உனக்கு எதுரா ரொம்ப பிடிக்கும் ஸ்கில்ஸு ஃபுட்பாலில்? ட்ரிப்ளிங் பிடிக்கும். நம்பர் 1 மட்டும் தான், ஒன்று தான். இது பைசைக்கிள் இல்லை, அது ட்ரிப்ளிங் தான். ட்ரிப்ளிங் தானே? ஆமாம். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். சரி.
எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெயின்போ கைஸ். ரெயின்போவா? ரெயின்போ திடீர்னு ஃபெயிலியர் ஆயிரும், திடீர்னு க்ரௌடாக வந்து. நான் மாஸ்டர் ஆகுனா தானே அந்த ஸ்கில்ஸே யூஸ் பண்ணுமே. சும்மா கற்றுட்டு போய் எதுக்கு டீம் தான் திட்டுவாருங்க, எதுக்குடாடி தேவையில்லாம இப்போ ரெயின்போ யூஸ் பண்ண ஒன்றால் தான்டா தோத்து. ஆறு கோல் அடிக்கிறான், ஒரு கோல் தான் அவன் தத்தான். அடுத்த கோல் என்னடா அங்கே ஆனால் பீல எல்லாம் ஸ்ட்ரைட்டாக அடிப்பார், என்னைக்கும் அவர் கிராஸாகவே அடிக்க மாட்டார். என்னைக்கும்லாம் இல்லை, ஏன்னா எல்லாரும் சைடில் என்ன இப்போ பாரு நான் ஸ்ட்ரைட்டாக அடித்தேன். எப்போவும் அவர் இது ஆமாம் எப்போவும் ஸ்ட்ரைட்டாக தான் அடிப்பார் நடுவில். ஏன் தெரியுமா? ஏன்னா எல்லாரும் சைடில் குதிப்பானுங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்களா பாரு, இந்த மாதிரி தான் ஆகும். அவர் பீலையெல்லாம் அப்படி தான் அடிப்பார். இப்போ உஷாராயிட்டு இருப்பான். இப்போ நான் ஃப்ரீ கிக் ட்ரைனிங் அதான் பற்றியா. இப்போ நான் ஃப்ரீ கிக் ட்ரைனிங், நான் இப்போ ஃப்ரீ கிக்கை விட்டு வெளியிடலான்னு இருக்கேன். பெனால்டி. இப்போ நீ என்ன ட்ரைனிங் பண்ண போகிற? தெரில. ரைட் கார்னர் கிக், லெஃப்ட் கார்னர் கிக். ஃப்ரீ கிக் பண்ணு. ஃப்ரீ கிக் சூப்பர்ரா. ரொனால்டோ வச்சுக்கோ. இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் பார்ட் வேணுன்னா எனக்கு சொல்லுங்கள் கைஸ். ட்ரைனிங்லாம் போட்டுக்கிட்டே இருக்கோம். ட்ரைனிங்லாம் வீக்கெலாம் பார்க்க மாட்டோம், ட்ரைனிங்லாம் கணக்கே இல்லை நாங்கள்லாம். ஆனால் ஜூட் பெலிங்ஹாம் ட்வின்ஸ் தெரியுமா? ரெண்டு பேர் இருப்பாங்க. ரெண்டு பேர்லாம் இல்லை, ட்வின்ஸு. அதான் ரெண்டு பேர். அவன் பேர் வினிதானே ஏதோ வரும்னு நினைக்கிறான். ரெண்டு பேரும் ஒரே டீம்ல கூட விளையாடு. ஒருத்தன் விளாண்டுருக்காங்க ரியல் மேட்ரிட். அவன் பேர் மறந்துட்டான், அவன் ரொம்ப கருப்பாக இருப்பான். பைசைக்கிள்ரா பிடிச்சிட்டான்டா. என்ன ட்ரைனிங் பண்ற? சும்மா ஃப்ரீ கிக்கு. இந்த இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஃப்ரீ கிக். ஆமாம் நான் தானே சொன்னேன் உங்ககிட்ட ஃப்ரீ கிக் ட்ரைனிங் பண்ணிட்டு. பைசைக்கிள்ரா மிஸ் ஆயிடுச்சுடா. மிஸ் ஆயிடுச்சு. நான் இப்போ ட்ரிப்ளிங் மேட்ச்சில் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், கரெக்டாக வருதானு. தலைவன் ஃப்ரீ கிக்கை ட்ரை பண்ணுறா, சாரி இது பெனால்ட்டி கிக்கை ட்ரை பண்ணுறாப்புல. ஆமாம் இது கழிச்சு நான் ஃப்ரீ கிக் வந்துடுவேன். அதாங்க ஐஸ் நான் ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சிட்டேன். இந்த மேட்ச்சில் ட்ரிப்ளிங் பண்ணலான்னு இருக்கேன், ட்ரிப்ளிங் ட்ரை பண்ணலான்னு. நீ வேணால் ஒரு மேட்ச்சே போயிரு, ப்ராக்டிஸ் மேட்ச்சு. அதான் கார்னர் கிக்லேயே சும்மா ஆஃப் சைட்லேருந்து கலக்கலாம். மேட்ச்சு நீ ஃப்ரீ கிக் பால் எடுத்து விளையாண்டுட்டு இருந்தல. என்னது ஃப்ரீ கிக் பாலா? என்ன ட்ரைனிங் போகலாம்? இப்போ ஃப்ரீ கிக் தான். ப்ராக்டிஸ் மேட்ச்சே போயிடலான் இருக்கேன் கைஸ். நான் ப்ராக்டிஸ் மேட்ச் போயிருக்கேன் கைஸ். விடுங்க கைஸ், இவன் ப்ராக்டிஸ் மேட்ச் போட்டோம் என்ன எங்கே வேணாலும் போட்டோம், நமக்கு என்ன விளக்கெண்ண. விளக்கெண்ணையா? உங்களை பார்த்து விளக்கெண்ணன்றான்.
சரி guys, இந்த வீடியோட இதோட முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் வீடியோஸ்லாம் நம்ம கணக்கே பார்க்குறதில்ல. ட்ரைனிங் வீடியோஸ் ஃபுட்பால்லையும் போடுவோம், இதுலேயும் போடுவோம். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க, நாங்கள் எல்லாத்தையும் கொடுப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Bye பாய் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கைஸ். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் எல்லாமே பண்ணிருங்க கைஸ். ஷேர் கமெண்ட் கூட பண்ண வேணாங்க. கமெண்ட்டும் சப்ஸ்கிரைபும் மட்டும் பண்ணுங்க கைஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க கைஸ். உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனால தான் கைஸ் நாங்களே இந்த கேம்லாம் விளையாடுறோம். அதுவும் இவனுக்குலாம் நாளைக்கு எக்ஸாமு, தமிழ் எக்ஸாம் வச்சிட்ருக்கான். நீங்கள் கமெண்ட் பண்ணுறாங்க, அதனால தான் நம்மளே விளையாடுறோம், நாங்களே போடுறோம். ஒருத்தர் தான் கைஸ் நிறைய கமெண்ட் போடுறாரு. ஆனால் அவர் ஒருத்தருக்கு மட்டும் நாங்கள் விளையாட மாட்டோம் கைஸ். அப்படி மட்டும் நினச்சிக்காதீங்க, நாங்கள் எல்லாருக்கும் விளையாடுவோம் கைஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். பாய் கைஸ்.